A3 ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் அப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் பார்த்துருப்போம். அடுத்து ப்ரீசியஸ் டெஃபினேஷன், ட்ரக்கர் ஸ்ட்ரெஸ் 3 ஜாப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துருந்துருப்போம். இப்போ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். There is always a discussion about the nature of management, whether it is an art of doing things or it is a pure science of getting things done அப்படின்னு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மேலாண்மை என்றது அதன் இயல்பின் அடிப்படையில் ஒரு செயலை செய்வதற்கான கலையா அல்லது ஒரு செயலை பெறுவதற்கான அறிவியலா அப்படின்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்குதுன்றாங்க. Management is an inexact science because in pure science the principles are put into test in a laboratory and they are either proved or disproved exactly and precisely. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலாண்மைன்றது ஒரு நுட்பமான அறிவியல். ஏன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கொள்கைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களுடைய தத்துவங்களை ஆய்வகத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பரிசோதித்து பார்க்கலாம். மிக சரியாகவும் இல்லை நுட்பமாக நிரூபிக்கலாம், இல்லை நிரூபிக்க இயலாமல் கூட போகலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, த பிரின்சிபல்ஸ் ஆர் புட் இன் டு டெஸ்ட் இன் எ லேபரேட்டரி. லேபில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கைகளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ற. ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட் லீவ்ஸ் ஹேவ் ஸ்டார்ச் இன் தம் விச் கேன் பி ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்ட் இன் ஏ பாட்டனி லேப். ஒரு பாட்னி லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட இலையில் அந்த ஸ்டார்ச் உணவு இருக்குதா இல்லையான்றத நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ப்ரூவ் பண்ணலாம், ப்ரூவ் பண்ண முடியாமல் போகலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிமிலர்லி த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், மேலாண்மை கொள்கை கேன் பி புட் டு டெஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன்ஸ். மேலாண்மை கொள்கைகளையும் நம்ம என்ன பண்ணி பார்க்கலான்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்றாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் மேன், மெஷின், மணி அண்ட் மெட்டீரியல், இந்த நாலுத்தையும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள், அது இயந்திரம், மணி, பணம், மெட்டீரியல், இதை நாலுத்தையும் ஒருங்கிணைத்து ப்ராக்டிக்கலி இன்டர்கேட்டட் டுவர்ட் அச்சீவிங் சம் சூசன் ஆர்கனைசேஷன் கோல். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த நான்கையும் ஒருங்கிணைத்து அந்த நிறுவனத்துடைய இலக்குகளை அடைவதன் மூலயமா நம்ம மேலாண்மை கொள்கையை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்றாங்க. This principle cannot be exactly proved or disproved, either they tend to be flexible to change environment. மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் மேலாண்மை கொள்கைகளை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், இல்லை முடியாமல் போகலான்னு கூட சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் பிலீவ் தட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா நிர்வாகம் என்பது ஒரு கலைன்னு நம்புகிறாங்க. நோ இட் இஸ் நாட் அன் ஆர்ட் இன்டு டோட்டோ. ஆனால் இது உண்மையில் ஒரு கலை நம்புகிறாங்க. ஆனால் இது ஒரு கலை இல்லைன்றாங்க. நிர்வாகம் ஒரு கலை என்று அனைவரும் நம்புகிறாங்க. அது முழுவதும் கலை அல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் ஆர்ட் டினோட் த லேர்னிங் ஆஃப் ஸ்கில் அண்ட் ப்ராக்டிஸிங் தம் இன் தி டே டு டே லைஃப், லைக் a mason or carpenter or mechanic or a musician, being able to perform their respective art they learn by way of skill display before anybody under a circumstance. மேலாண்மை பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் கலை என்பது கருத்தாக்கம். அன்றாட வாழ்வில் திறன்களை தெரிந்து கொள்வது தான் கலைன்றாங்க. அந்த திறனை நடைமுறை வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி அவங்க கற்றுக்கின அந்த கலையை அவங்க என்ன பண்ணணும், பொதுமக்கள் எதிரில் அதை செஞ்சு காட்டணுன்றாங்க. பட் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் எ செட் ஆஃப் ரெக்கார்ட் ஸ்கில் ஃபார் எனி ஒன் டிசைனட் அஸ் எ மேனேஜர். ஒரு பணியாளர் என்ன வேலைக்காக அவர் பணியமர்த்தப்பட்டாரோ அந்த பணிக்கு தேவையான தனித்திறன் அவருக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் த லெவல் ஆர் ஸ்பேன் ஆஃப் தேர் மேனேஜர் ஸ்கில் would vary from person to person and individual to individual irrespectively of the countries they belong to. ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிர்வகிக்கும் திறன் பார்த்திங்கன்னா மாறுபடுன்றாங்க.
The nature of administrative and managerial skill of our former Prime Minister Pandit Jawaharlal Nehru cannot be compared to his counterpart and his own daughter Mr. Indira Gandhi. நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய நிர்வாகத்திறனையும் மேலாண்மை திறனையும் அவருடைய மகள் இந்திரா காந்தியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்றாங்க. அதனால் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அண்ட் எக்ஸாக்ட் ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். இதனால் பார்த்திங்கன்னா மேலாண்மைன்றது அவரவர் பாணியில் நிறைவேற்றும் கலைன்னு சொல்கிறாங்க. தட் ஆர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபுல்லி ரிஃப்ளெக்டட் இன் தி டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் மேனேஜர். மேலாண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு மேலாளர் முடிவெடுக்கும் திறன் மேலாண்மை கலையை பிரதிபலிக்குதுன்றாங்க. ஒரு மேலாளர் அவர் எடுக்கக்கூடிய மேலாண்மை திறன் பார்த்திங்கன்னா மேலாண்மை கலையை பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இமேஜினேஷன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஈவன் இன் ஏ கம்ப்யூட்டரைஸ் எக்கனாமி. கணினி மயமாக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தில் கூட தீர்மானிக்கும் திறன் மற்றும் கற்பனை திறன் மிக அவசியம்னு சொல்கிறாங்க. ஏ கம்ப்யூட்டர் கேனாட் ரீப்ளேஸ் ஏ மேனேஜர் இன் டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு கம்ப்யூட்டர் கேனாட் ரீப்ளேஸ் ஏ மேனேஜர் இன் டெசிஷன் மேக்கிங். கன்க்ளூட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் நெய்தர் ஏ சயின்ஸ் நார் பட் ஆர்ட். இது என்ன சொல்ல வராங்க ஃபைனலாக, மேலாண்மைன்றது கலையும் அல்ல அறிவியலும் அல்ல, இரண்டும் சேர்ந்ததுன்னு சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள வேறுபாடை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன் ஷுட் able to distinguish between management and administration as the concept are interchangeable used in the world of business today. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பார்த்திங்கன்னா இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு பொருள் உடையது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையுமே ஒன்றுன்ற மாதிரி பயன்படுத்திட்டு வராங்க. While management is more executive in nature, of concept of administration denotes the art of decision making at the top and evolving policies of the business undertaking either by the government of various countries, the respective promoter of such business enterprise. Management is all about plan and action, but the administration is concerned with ஃப்ரேமிங் பாலிசி அண்டு செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்கைகளையும் நோக்கங்களையும் ஃப்ரேம் பண்ணுறது, உருவாக்குறது. அந்த கொள்கைகளையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுறது தான் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. த மேனேஜர் லுக் ஆஃப்டர் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் whereas administrator is responsible for the administration of the organization. மேலாளர் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்துடைய பணியை மேலாண்மை செய்கிறதுக்கு பொறுப்பேற்கிறாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா அந்த முழு நிறுவனத்தையும் நிர்வாகம் செய்கிறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் மேனேஜிங் பீப்புள் அண்ட் தர் ஒர்க்கு. மேலாளர் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் கன்க்ளூடட் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஹவு டு டேக் பிஸ்னஸ் டெசிஷன். நிர்வாகன்றது பார்த்திங்கன்னா ஒரு வணிகத்தில் முடிவு எடுக்கக்கூடிய நபர்கள். while the management need to execute them to get things done with and through other functional staff working under them who are called employee of the same organization. For example, the board of directors with CEO MD may be called administrationன்றதை யாருன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. while the manager of various unit like production, marketing, financial accounting, distribution and research and development may be called management side organizations.
Theoretically, it can be said that both are different terms, but practically it is found that terms are more or less same. இப்போ இந்த தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங் உடையது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துமே சேம் மீனிங்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆல்தோ தி மேனேஜர் ஒர்க் ஆன் தி டாப் மோஸ்ட் லெவல், மேனேஜர் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் மோஸ்ட் லெவலில் கூட இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஆர் சைட் டு பி பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதனால் அவங்கள அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சொல்லலாம். த மேனேஜர் ஒர்க்கிங் அண்ட் தி மிடில் ஆர் லோயர் லெவல் ப்ரெசன்ட் மேனேஜ்மெண்ட். மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் லோயர் லெவல் ஒர்க் பண்ணலாம். ஸோ இட் குட் பி கன்க்ளூடட் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் above மேனேஜ்மெண்ட். அது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை சொல்கிறாங்க. த சப்ஸ்டன்ஸ் of management should be identified as a process. A process is something what a person does in the context of his individual duties and responsibilities assigned by his or her immediate higher authority. The substance of management should be identified as a process. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மையுடைய பொருள் என்னன்றது ஒரு செயல்முறையை அடையாளம் காண வேண்டும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு உயர் அதிகாரி ஒரு நபருக்கு வழங்கப்பட்ட ஒரு வேலையை அவருடைய தனிப்பட்ட கடமை மற்றும் பொறுப்பின் மூலம் அவர் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறத பற்றி சொல்கிறது. A process also implies ongoing and அன்சீசிங் சைக்கிள் ஆப்ரேஷன். ஒரு செயல்முறைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மற்றும் மீண்டும் மீண்டும் நடைபெறும் தன்மையை உள்ளடக்கியது. இம்ப்ளைஸ் ஆன்கோயிங்னா தொடர்ந்து, அன்சீசிங் சைக்கிள் ஆப்ரேஷனை மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடியது. இன் மேனேஜ்மெண்ட் தேர் இஸ் பிளானிங் ஆக்ஷன் கண்ட்ரோல் சைக்கிள். மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல், ஒருங்கிணைத்தல், கட்டுப்படுத்துதல் சுழற்சி முறை உடையதுன்றாங்க. Defining the concept must incorporate this management cycle. A process indicates the dynamic nature of management. ஒரு செயல்முறை என்பது மேலாண்மையுடைய மாறும் தன்மையை சொல்லுது. டைனாமிக் நேச்சர்னா மாறும் தன்மையுடையது. It also implies that changing is an constant reality of organization life and management is the management of change. Lastly, management is regarded as a social process because it is directly concerned with management of human resource in order to secure cooperations and teamwork from people in their performance. There are twin purposes of the management process: maximum productivity or profitability, maximum human welfare and satisfactions. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு ஆர்ட்டா சயின்ஸான்றதை பற்றி பார்த்துருந்துருப்போம். மேனேஜ்மெண்ட்டு டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்துருப்போம். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மீனிங் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வே ஆஃப் meaning people and thinking of business organization is called management. Management என்னன்னு பொருள் சொல்கிறாங்க. An organized way of managing people and things of a business organizations is called management. The process of administrating an organization by a group of people is known as administration. ஒரு நிறுவனத்தில் ஒரு பணியை மேலாண்மை செய்யக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. நிர்வாகன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை முழுவதும் நிர்வகிக்கக்கூடிய நபர்களை நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறோம். அத்தாரிட்டி அதிகாரம் பார்த்திங்கன்னா மேலாண்மை வந்து மிடில் அண்ட் லோயர் லெவல். அதிகாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிடில் அண்ட் லோயர் லெவலில் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் டாப் லெவலில் இருக்கும். ரோல் பங்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ், மேலாண்மை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் நிறைவேற்றக்கூடிய நபர் அவர். இவங்க வந்து டெசிசிவ் முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இவங்க. அடுத்தது கன்சர்னட் வித் தொடர்பு தன்மை பார்த்திங்கன்னா இங்கே வந்து
பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கொள்கைகளை செயல்படுத்துதல். அடுத்தது பாலிசி ஃபார்மேஷன், கொள்கைகளை உருவாக்குறதே அவங்க தான். அடுத்தது ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், செயல்பாட்டு பரப்பு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க வந்து மேலாண்மை பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் முழுவதும் முழு கட்டுப்பாடு அவங்ககிட்ட தான் இருக்கும். அடுத்தது அப்ளிகேபிள் டு, இது யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், வியாபார நிறுவனத்தில் லாபம் ஈட்டக்கூடிய அந்த வியாபார நிறுவனத்துக்கு இது பொருந்தும் மேலாண்மை. அடுத்தது நிர்வாகம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி, கிளப், பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், ஹாஸ்பிட்டல், ரிலீஜியஸ் அண்ட் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன், இவங்களுக்கு தான் அது செட் ஆகும். அது டிசைட்ஸ், முடிவெடுத்தல் பார்த்தீங்கன்னா ஹூ வில் டூ தி ஒர்க் அண்ட் ஹவு வில் இட் பி டன், யார் செய்வது, எப்போது செய்வது. அது வாட் ஷுட் பி டன் அண்ட் when இட் ஷுட் பி டன், என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும். அடுத்தது ஒர்க் பார்த்தீங்கன்னா புட்டிங் பிளான் பாலிசி இன்டு ஆக்ஷன், அந்த நிர்வாகத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த பிளானையும் பாலிசியும் இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடியது அவங்களுடைய பணி. அடுத்தது நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளான், ஃபார்மிங் பாலிசி அண்ட் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த பிளானை ரெடி பண்ணுறது. அடுத்தது பாலிசியை அண்டு அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்களை செட் பண்ணுறது இவங்களுடைய பணி. ஃபோக்கஸ் ஆன், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ஒர்க், மேலாண்மை பணியில் ஃபோக்கஸ் பண்ணுறது. மேக்கிங் பாலிசி அலோகேஷன் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸ், இருக்கக்கூடிய வளங்களை, வரையறுக்கப்பட்ட அந்த வளங்களை பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் ஒதுக்கீடு செய்கிறது உங்களுடைய பணி. அடுத்தது கீ பர்சன், முக்கிய நபர்கள், இவர் வந்து மேனேஜர், இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர், ரெப்ரசன்ட். பிரதிநிதி பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ளாயி ஒர்க் ஃபார் ரெமுனரேஷன், சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள். ஓனர் who get return on the capital invested by him, அவங்களால முதல் போட்டு அதுலேருந்து ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க. ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு கவர்னிங், நிர்வாகம், ஆளுமை பணி. லெஜிஸ்லேட்டிவ் அண்டு டிட்டர்மினேட்டிவ், சட்டம் மற்றும் தீர்மானித்தல் இவங்களோட பணி. இதுதான் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டில் 5 பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அந்த 5 பார்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம்.